ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது 35 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு நம்ம கப் ஷேப்பு எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸை நம்ம நீட்டாக எல்லா பகுதிகளுமே மார்க் பண்ணி வச்சுருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக தான் நம்ம இந்த கப் ஷேப்புக்கு 3 டாட்ஸ் போட வேண்டியது வரும். இந்த 3 டாட்ஸும் எப்படி போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இதில் 3 டாட் வந்து மெயின் டாட்டு, ஓப்பன் சைடு டாட், அடுத்தது ஆம்கோல் டாட்டு. 3 டாட் வரும். இந்த 3 டாட்டோட அளவு, மெயின் டாட்டோட அளவு 2.5 இன்ச்சு உயரமும் 2 இன்ச்சு அகலம். இந்த 2 இன்ச்சு அகலத்தை தான் நம்ம போல்டிங் பண்ணி 1 இன்ச்சு எடுக்கணும். அதான் இந்த கப் ஷேப்போட பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல பாருங்கள். அடுத்ததாக ஓப்பனோட சென்டர் பகுதியில் ஒரு டாட் போடணும். அந்த டாட்டோட அளவு 3/4 இன்ச்சு எடுத்து அதை 2ஆக போல்டிங் பண்ணி 2 இன்ச்சு நீளம். அடுத்தது ஆம்கோலில் ஒரு டாட் போடணும். அந்த ஆம்கோல் டாட்டு நம்ம ஆம்கோல் பகுதியிலேருந்து ஓப்பன் டாட்டு எவ்வளவுக்கு நம்ம நீளம் போட்டு கரெக்டாக கொண்டு முடிச்சிருக்கோமோ அந்த நேருக்கு ஒரு டாட் பாயிண்ட் மார்க் பண்ணால் போதும். ஆம்கோல்லேருந்து நமக்கு ஆம்கோல் டாட்டும் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தான் நம்ம டாட்டு 3 பாயிண்ட் மார்க்குமே போட்டு டாட் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ உடம்பு பகுதி எல்லாமே நீட்டாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க அடுத்ததாக பாயிண்ட் மார்க் பண்ணுறது, கப் ஷேப்பில் எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் ஓப்பன் சைடில் நம்ம ஏற்கனவே கழுத்து இறக்கமும் இந்த பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி தான் ஓப்பன் சைடு. அந்த வெட்டு பகுதியை எடுத்து ஒரு 3.25 இன்ச்சு நம்ம போல்டிங் நீட்டாக நேர பண்ணிக்கிடணும். 3.25 இன்ச்சு போல்டிங் பண்ண பிறகு பாருங்கள், சென்டர் பகுதி அந்த நேருக்கு எல்லா பகுதியுமே 3.25 தான் இருக்கணும். 3.25 இன்ச்சு பண்ண பிறகு 1 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம். அந்த போல்டிங் பகுதியிலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். 1 இன்ச்சு மார்க் பண்ணி 2.5 இன்ச்சு உயரம் நீளம் குறிச்சிக்கிடணும். 3.25 இன்ச்சு போல்டிங் பண்ணி 1 இன்ச்சு 2 இன்ச்சு எடுக்கணும். அதுக்கு 1 இன்ச்சு ஒரு பக்கம், 1 இன்ச்சு ஒரு பக்கம் நம்ம கரெக்டாக நீட்டாக மார்க் பண்ணிடலாம். இதனோட உயரம் 2.5 இன்ச்சு எதுலேருந்து மார்க் பண்ணணும்னா பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து, அந்த ஆஃப் ரவுண்டு மாடல் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து தான் நம்ம உயரத்துக்கு மார்க் பண்ணணும். 2.5 இன்ச்சு. இப்போது 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக ஓப்பன் சைடில் நம்ம மார்க் பண்ணணும் அடுத்த டாட்டு. அதுக்கு கழுத்து இறக்கமும் இந்த பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடத்தையும் அளந்து அதோட சென்டர் பகுதியிலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். இந்த டாட்டோட அகலம் 3/4 இன்ச்சு எடுத்து அதை வந்து நம்ம 2ஆக மடக்கி போல்டிங் பண்ணணும். இந்த மார்க் பண்ணியிருக்க பகுதி தான் சென்டர் பகுதி. அடுத்ததாக பாருங்கள், ஆம்கோல் டாட்டு. ஆம்கோல் டாட்டு இந்த மெயின் டாட்டோட உயரத்துலேருந்து நீட்டாக அதில் ஒரு போல்டிங் பண்ணால் போதும். ஆம்கோல்னு இருக்குது. போல்டிங் பண்ணும்போது கிடைக்கிற இடம் தான் நமக்கு ஆம்கோல் டாட்டுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணக்கூடிய இடம். நீட்டாக மெயின் டாட்லேருந்து ஆம்கோல் பகுதிக்கு போல்டிங் பண்ண பிறகு ஓப்பன் டாட்டுக்கு நேர் நம்ம லைட்டாக ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிடணும். இதுதான் ஆம்கோல் டாட்டு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணக்கூடிய இடம். பாருங்கள், அடுத்ததாக நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணுறது எல்லாம் நீட்டாக மார்க்கிங் பண்ணி வரைஞ்சிக்கிடலாம். பாருங்கள், இந்த 3 பாயிண்ட்டுமே பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த ஓப்பன் டாட்டுக்கு நேர் ஆம்கோல் டாட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம முடிக்கணும். அடுத்தது இந்த ஆம்கோல் டாட்டும் ஓப்பன் டாட்டும் 3/4 இன்ச்சு அளவு வச்சு அதை 2ஆக போல்டிங் பண்ணி நம்ம தைக்கும்போது தைச்சா போதும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மெத்தடில் கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணுவீங்களா, வேறு மெத்தடில் இல்லைனா பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் பாயிண்ட் மார்க்கெல்லாம் பண்ணி பாருங்கள். எந்த துணிக்குமே நம்ம அளவு வைக்கிறதும் கட் பண்ணுறதும் நீட்டாக கட் பண்ணியாச்சுன்னா தைக்கும்போது அந்த துணியோட ஃபினிஷிங்கே வேறு மாதிரி இருக்கும். 35 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு நம்ம நீட்டாக கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் டிசைனிங், கட்டிங், ஸ்டிச்சிங், மெஷர்மெண்ட், மார்க்கிங் நிறைய மாடல்ஸில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும்.
கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணுறது எல்லா அளவு ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவு வரும். அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பாயிண்ட் மார்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் எல்லா ப்ளவுஸுக்கும் இதே அளவை வச்சு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கவேல்டு சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம தங்கவேல்டு சேனலுக்கு ஆதரவு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம தங்கவேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.